நாகர்கோவில் பிரம்மாண்டமான அபிஜோ பர்னிச்சர் திறப்பு விழாவை முன்னிட்டு உள்நாடு மற்றும் வெளிநாடு தேக்குமர பர்னிச்சர்களுக்கு அதிரடி ஆஃபர் 10% முதல் 40% வரை. ராஜ்பவன் என்ற ஆளுநர் மாளிகையின் பெயர் லோக்பவன் என மாற்றம் செய்யப்பட்டது குறித்து சென்னை மக்களின் கருத்துக்களை பார்க்கலாம். இது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஏன்னா ராஜ்யம் அப்படிங்கிறத தாண்டி மக்களோட கோரிக்கையை முன்வைக்கிற இடமா இது மாறுற மாதிரி ஒரு உணர்ச்சி இது கொடுக்குது. அதனால இது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு மாற்றமாக நாங்கள் பார்க்குறோம். லோக் பவனா மக்கள் பவன்ற மீனிங் அது. ஸோ அது ரொம்ப மக்களுக்கு ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஸோ இதன் மூலமாக மக்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட் நிறைய வரும்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதிகாரம் சார்ந்த ஒரு பவனானது மக்கள் பவனாக மாற்றப்பட்டிருக்கான கோரிக்கை வந்து தமிழக மண்ணிலிருந்து போயிருக்குது. வந்து இதுக்கு கூடுதல் பலம் இருக்குது. தமிழக கவர்னர் ஐயாவுக்கு வந்து நன்றி. ராஜ்பவன் என்ற பெயரை மாற்றி மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. அதை இனிமேல் லோக் பவன் என்று அழைக்குமாறு, அதாவது மக்கள் இல்லம் என்று அழைக்குமாறு விடுத்துள்ளார்கள். அந்த உத்தரவை வரவேற்கிறேன். முன்பு இது பிரிட்டிஷ் காலனியாகும்போது இந்த ராஜாக்கள் வசித்த மாளிகைக்கு இந்த பெயர் சூட்டப்பட்டிருந்தது. இப்பொழுது மக்கள் அகம் அல்லது மக்கள் பவன் என்று அழைப்பது சாலை சிறந்தது என்று நினைக்கிறேன். பேர் மாற்றுறது நல்ல விஷயம்தான். கடந்த காலங்களில் ராஜ்பவன் மேலே நிறைய ரிமார்க்ஸ் வந்திருக்கு. சட்டத்தை ஏற்றுறாங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை, கோர்ட்டுக்கு போகிறோம், அப்ரூவ் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு. அந்த மாதிரி கான்ட்ரவர்சியலான விஷயங்கள்லாம் இல்லாமல் மக்கள் பவன் பேர் மாற்றினதுக்கு அப்புறம் அதை மக்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடமாவே, மக்களுக்கு எது சாதகமான சட்டங்கள் கவர்மெண்ட் கிரியேட் பண்ணி அனுப்புகிறாங்களோ அதை அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது உண்மையிலே மக்கள் பவனாக இருக்கும். ஆளுநர் மாளிகைக்கு போகக்கூடிய மக்கள் வந்து ரொம்ப கம்மி. அது வந்து ஒரு வேடிக்கை ஒரு மாளிகையாகத்தான் பார்க்குறாங்க. போய் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் ஒரு பார்வை காட்சி பொருளாகவும் பார்த்துட்டு வராங்க. ஆனால் அங்கே இருக்கிற அதிகாரத்தை வந்து மக்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால ராஜ்பவன்கிறத மக்கள் பவனாக மாற்றப்பட்டதாக வந்து ஒரு காரணம் தெரியப்படுகிறது. பட் இருந்தாலும் ஒரு வகையில் பார்த்திங்கன்னா இது ரொம்ப நல்ல காரியமாக இருந்தால் கூட சில வேளை இங்கே இருக்கிற, அதாவது இது ஸ்டேட் கவர்மெண்ட்டினுடைய ஒரு அதிகாரத்தை குறிக்கக்கூடியதாகவும் இது இருக்கலாம் அப்படிங்கிறது பரவலாக பேசப்படுகிறது. தமிழக ஆளுநர் RN ரவி திருப்பதி திருமலையில் புதிதாக கட்டப்பட்ட விருந்தினர் மாளிகையை திறந்து வைத்தார். திருமலை திருப்பதி தேவஸ்தான முன்னாள் அறங்காவலர் குழு உறுப்பினரும் தமிழகத்தைச் சேர்ந்தவருமான சேகர் ரெட்டி இந்த விருந்தினர் மாளிகையை 26 கோடி ரூபாய் செலவில் கட்டி தேவஸ்தானத்திடம் ஒப்படைத்தார். 12 அறைகளுடன் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள விருந்தினர் மாளிகையை தமிழக ஆளுநர் RN ரவி திறந்து வைத்தார். தித்வா புயல் எதிரொலியாக புதுச்சேரி காந்தி கடற்கரையில் இருந்த மக்களை போலீசார் அப்புறப்படுத்தினர். கடல் சீற்றத்துடன் இருப்பதோடு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பொதுமக்கள் வெளியேற்றப்பட்டனர். இலங்கை மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் இந்தியாவின் சீடாக் ரக ஹெலிகாப்டர்கள் மூலம் மீட்கப்பட்டனர். இந்திய விமானம் தாங்கி கப்பல் விக்ராந்தில் இருந்து 2 சீடாக் ஹெலிகாப்டர்கள் கொழும்பு, திவலப்பிட்டி மற்றும் கம்பகா பகுதிகளில் மீட்பு பணிகளை மேற்கொண்டன. இதன் மூலம் 8 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். நாகர்கோவில் பிரம்மாண்டமான அபிஜோ பர்னிச்சர் திறப்பு விழாவை முன்னிட்டு உள்நாடு மற்றும் வெளிநாடு தேக்குமர பர்னிச்சர்களுக்கு அதிரடி ஆஃபர் 10% முதல் 40% வரை.